மாணவியை கடத்தியவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. கொழும்பின் பல பகுதிகளில் இன்று நீர்வெட்டு. மின் கட்டண திருத்தம் பொதுமக்களின் கருத்தாய்வு இன்றுடன் நிறைவு. இருதரப்பு மற்றும் பல்தரப்பு உள்ளிட்ட சகல துறைகளிலும் ஒரு சீன கொள்கையில் இலங்கை முன்னிற்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. கம்பள தவளகுள பகுதியில் வேனொன்றில் பாடசாலை மாணவி ஒருவரை கடத்திச் சென்ற சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரையும் கடத்தலுக்கு ஆதரவளித்த மற்றும் ஒரு சந்தேக நபரையும் இம்மாதம் 27ஆம் தேதி வரை விளக்கமறியை வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் நேற்று கம்பளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறுமியை கடந்த 11ஆம் தேதி வேனில் வந்த ஒரு கும்பல் கடத்திச் சென்றுள்ளது. அதன்படி தவளகுள போலீஸ் நிலையமும் சிறப்பு போலீஸ் அதிகாரிகளின் குழுக்களும் இணைந்து சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதன் விளைவாக இந்த கடத்தலில் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரை 13ஆம் தேதி அம்பாறை நகரில் போலீசார் கைது செய்தனர். கடத்தப்பட்ட சிறுமியும் பாதுகாப்பாக போலீசாரினால் மீட்கப்பட்டார். இந்நிலையில் நேற்று முன்தினம் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடத்தலுக்காக சந்தேக நபர்கள் வந்த வேனும் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதன் ஓட்டுநர் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் காவலில் வைக்கப்பட்டார். கடத்தப்பட்ட சிறுமி சட்ட வைத்திய அதிகாரியினால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தவளகுள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பின் பல பகுதிகளில் 12 மணி நேர நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதன்படி கொழும்பு 12, 13, 14 மற்றும் 15 ஆகிய பகுதிகளில் இன்று மாலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை நீர்வெட்டு அமலில் இருக்கும். கொழும்புக்கு நீர் வழங்கும் பிரதான குழாய் வழியில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பெறப்பட்ட மக்களின் கருத்துக்களை ஆராயும் பணிகள் இன்று நிறைவடைய உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின் கட்டண திருத்தம் தொடர்பாக 9 மாகாணங்களையும் உள்ளடக்கி 2024 டிசம்பர் 17ஆம் தேதி பொதுமக்கள் கருத்து கேட்பு ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 10ஆம் தேதி அது முடிவடைந்துள்ளது. அந்த அமர்வுகளில் சுமார் 400 பேர் முன்மொழிவுகளை சமர்ப்பித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் முன்வைத்த ஆலோசனைகளை கருத்தில் கொண்டு சுமார் 20% மின் கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் என தெரிய வந்துள்ளது. அதன்படி அந்த முன்மொழிவுகள் அனைத்தையும் ஆய்வு செய்து மின் கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படுமா இல்லையா அல்லது விகித திருத்தம் இருந்தால் எத்தனை சதவீதம் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை நாளை வெளியிடப்பட உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு மற்றும் பல்தரப்பு உள்ளிட்ட சகல துறைகளிலும் ஒரு சீன கொள்கையில் இலங்கை முன்னிற்கும் இலங்கையின் பொருளாதாரம் சமூக அபிவிருத்தியில் சீனா வரலாற்று காலம் முதல் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. இந்த உத்தியோகபூர்வ விஜயம் சீனா இலங்கை நாட்டு மக்களின் அடையாளம் மற்றும் அபிவிருத்திக்கு பலமுடையதாக அமையும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிடம் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு 4 நாட்கள் உத்தியோகபூர்வ அரச விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க புதன்கிழமை சீன குடியரசின் தலைவர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். சீன குடியரசின் ஜனாதிபதியுடன் பீஜிங் தலைநகரில் உள்ள சீன மக்கள் மண்டபத்தில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இலங்கையுடனான உறவு தொடர்பில் உரையாற்றியதன் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீன விஜயத்தின் நோக்கம் மற்றும் எதிர்கால திட்டங்களை தெளிவுபடுத்தி உரையாற்றினார். பொருளாதார கைத்தொழில் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு அபிவிருத்தி மற்றும் மனிதவள அபிவிருத்தி ஆகியவற்றில் சீனாவின் அபரிவிதமான முன்னேற்றம் குறித்து இலங்கை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது. எமது அரசாங்கம் இருதரப்பு மற்றும் பலதரப்பு உட்பட அனைத்து துறைகளிலும் சீனாவின் கொள்கைகளுடன் முன்னிற்கின்றது. பல தசாப்தங்களாக இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்தியில் சீனா முக்கிய பங்கை ஆற்றி வருகின்றது. மேலும் இந்த விஜயமானது எமது நாடுகளுக்கும் மக்களின் பரஸ்பர அபிவிருத்திக்கும் வலுவூட்டும் என தாம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீன ஜனாதிபதியிடம் நம்பிக்கை வெளியிட்டார். அத்துடன் அபிவிருத்தியின் புதிய யுகத்துக்காக இலங்கையுடன் இணைந்து பயணிக்க தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். அத்துடன் நெருங்கிய நட்பு நாடு என்ற வகையில்
சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை நினைவுகூர்ந்த சீன ஜனாதிபதி எதிர்காலத்தில் இலங்கையுடன் தொடர்ந்தும் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.